الإسلام ديني ومحمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. صدق الله العليم. அண்ட சராசரங்களை அழகுற படைத்து வேதங்களையும் தூதர்களையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹ். நமது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்களாகிய நம் அனைவர் மீதும் இறையோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருகை தந்துள்ளோம். அதில் எனக்கு ஒரு சிறு கவலை. இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய பேச்சிலே ரொம்பவும் கவனமாக இருக்கின்றார்கள். இதுக்கு முன்னால் ஒரு ஆலிம் பெருந்தகை பேசும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று 3 தடவை சொல்லக்கூடிய ஒரு சூழல். சலாமிற்கு பதில் சொல்ல ஆள் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் ஒரு சிறப்பான இடம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து அதன்படி பட்டம் வாங்குவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை காணுபவதற்காக வேண்டி நாம் வந்திருக்கின்றோம். இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், இங்கு செயல்பட்ட விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்னிய பிரகாரம் நடப்பதற்காக வேண்டி முயற்சித்திருக்கின்றார்கள். இத்தருணத்தில் நம்மீது மலாய்க்கித்துமார்கள் இறங்கி கொண்டிருப்பார்கள். இந்த தருணத்திலே நாம் பேசிக்கொண்டிருக்கலாமா? அதாவது தன்னுடைய பிள்ளைகள் பேச்சிலே ஈடுபட்டிருந்தால் அந்த பிள்ளையை மட்டும் பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி நாம் நல்லா பேசுகிறால, நல்லா இருக்கிறால, அழகாக சொல்கிறால அப்படின்ட்டு சொல்லிட்டு மற்ற பிள்ளைகள் பேசும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய பேச்சை பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த மாணவ செல்வங்கள் தயவு செய்து உங்களுடைய இருக்கையில் அமருங்கள். இது இந்த பேச்சை துவக்கிறதுக்கு முன்பு நான் சில வார்த்தையை சொல்ல ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் அதை சொன்னேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பட்டம் பெறும் மாணவிகளுக்கு மத்தியிலே சிறு நசீஹத் செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த நசீஹத் அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பட்டம் என்ற சனது ஒரு பேப்பர் தான். ஆனால் அந்த பட்டம் வாங்கும் பொழுது நாம் ஒரு பெரிய ஒரு தாயாக பொறுப்பை நாம் சுமந்து கொள்ள முயற்சிக்கின்றோம் என்பதை முதலில் பட்டம் பெறக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பட்டம் வாங்கினதோடு சரி, இனி கல்யாணம், அப்புறம் குழந்தை குட்டி, அப்புறம் வீட்டு வேலை, அவ்வளோதான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஏமா கொஞ்சம் பயான் பண்ண வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில் ரொம்ப நாள் ஆச்சு, டச்சு போயிடுச்சு, மேடையிலலாம் வர முடியாது, லபதிபதிபாண்டு
வாய் பன்னு ஆடும், கையெல்லாம் உதறும், காலெல்லாம் டிங்குன்னு ஆடும் அப்படின்னு பதில் சொல்லி ஒதுங்கி விடுகின்றார்கள். ஆலிமாக நீங்கள் பட்டம் வாங்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய மாணவிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லியதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல நீங்கள் இருக்கக்கூடாது. மாறாக தாவா பணியிலே முதலில் ஈடுபட வேண்டும். தாவா என்று சொன்னால் இந்த மாதிரி மேடை போட்டு மைக்கு பிடிச்சி இந்த போடியம்லாம் போட்டு இருக்கதான் தாவா இல்லை. முதலிலே நம்முடைய இல்லத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். கற்ற கல்வி அதில் நாம் முதலில் செயல்படுத்த வேண்டும், பிறருக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி கிடைத்தாலும் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னார்களே, அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, தானும் கற்று பிறருக்கும் கற்று யார் கொடுக்கின்றானோ அவனே சிறந்தவன் என்று சொன்னார்கள். அப்படியானால் நாம் கற்றதோடு மட்டுமில்லாமல் பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் சிறந்தவர்களாக வல்லவர்களாக ஆக முடியும். இந்த கல்வியை பல பேர் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக ஏவப்பட்ட இந்த கல்வி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக், படிப்பீராக, உமது இறைவன் உம்மை படைத்தானே அப்படிப்பட்ட இறப்புடைய பெயரை கொண்டு படிப்பீராக என்ற வசனம் தான் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம். இந்த வசனம் நமக்கு இருக்கிறதோடு மட்டுமில்லாமல் நாம் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று தான் பிரிக்க வேண்டும். உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பயனுள்ள கல்வியை கேட்கின்றேன் என்று சொன்னார்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக பிஇல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே பயன் தராத கல்வி வீட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கக்கூடாது. மாறாக பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று தான் நாம் பிரிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயனுள்ளது எது பயனற்றது எது என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ உலக கல்வியை நாம் கற்கும் பொழுதுதான் பயனுள்ள கல்வியை கற்க வேண்டியது வருது. இப்போ உதாரணத்துக்கு மதரசாக்களில் சில மதரசாக்களில் 10th படிச்சிருக்கணும் ரூல்ஸ் போடுறாங்க, சில மதரசாவில் 12th படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, சில மதரசாக்களில் 8th படிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு கிராமர் சொல்லி கொடுக்கும் பொழுது எழுதுறதுக்கு படிப்பதற்கு எல்லோருக்கும் அந்த நாலேஜ் வேணும் என்பதற்காக வேண்டிதான் உலக படிப்பை படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போ உலக படிப்பு பயனற்ற கல்வியா என்றால் இல்லவே இல்லை. அது இருந்தால் தான் மற்ற கல்வி மார்க்க கல்வி நம்மால் படிக்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், உலக கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் அதே அளவுக்கு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். காலை ஆனவுடன் தொழுறமோ இல்லையோ முதலாக நேர சமையல் கட்டுக்கு போய் அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஏன்? பிள்ளைக்கு எங்கிட்ட ஒரு பிள்ளை ஓத வந்துச்சு, அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு. ஏன் அழுகுறாமா அப்படின்னு கேட்டால்,
பிள்ளையோட கையில் இவ்வளோ பெருசாக வீக்கம். எப்படி இந்த வீக்கம் வந்துச்சுன்னு கேட்கும் பொழுது அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொல்லிச்சு தெரியுமா? டியூஷன் போக மாட்டேன்னு சொன்னேன், அதனால் எங்கள் அம்மா சட்ட ஆப்பையால் அடித்தாங்க. டியூஷனுக்கு போக மாட்டேன்னு சொன்ன அந்த பிள்ளைய ஆப்பையால் அடித்த அந்த தாய் மக்தபுக்கு வரமாட்டேன்னு சொன்னால் ஏன் அடிப்பதில்லை? ஏன்? உலக கல்வி அவ்வளோ பெருசாகிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், சரியா? ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர். ஆனால் நான் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்பே, உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்பே. ஏன்? ரெண்டும் வேணும். ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? நிச்சயமாக வராது. இரு கை தட்டும்போது தான் ஓசை வரும். அதனால தான் இங்கே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் ஒரே எதுக்கத்தான் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நமக்கு மார்க்கும் அனுமதிக்கலை. அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கிளாப் தட்டுற இடத்துல நீங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளோ ஒரு நன்மை நமக்கு தரும். அதை விட்டுட்டு நீங்கள் கை தட்டுறீங்களே, இந்த செயலை தயவுசெய்து செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே செய்யக்கூடிய ஒரு செயலை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தயவுசெய்து யாரும் தப்பாக எடுக்க வேணாம். ஏன்னா என்னுடைய பொறுப்பு, நான் கரெக்டாக நடக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு தவறை கண்டால் கையால் தடு, நாவால் தடு, இல்லையேல் மனதால் ஒதுங்கிடு. இது என் வார்த்தை அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன வார்த்தை, பெண்ணுக்கு ஒப்பாக ஆண்களும் ஆண்களுக்கு ஒப்பாக பெண்களும் நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள். சற்று முன்பு ஒரு நிகழ்ச்சி அருமையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு உள்ளம்லாம் பதச்சிட்டு. என்ன ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, மக்களுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஷைத்தானின் சபதம் என்பது மிகப்பெரிய ஒரு அழகான நிகழ்வு. அந்த நிகழ்வு ஒரு சின்ன குறைப்படுத்திட்டாங்க. என்ன குறை? பெண் பிள்ளைக்கு ஆண் ஆடையை அணிந்திருந்தார்கள். தயவு செய்து இனி இந்த தவறை செய்யாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாபத்துக்குரிய செயல். எங்கள் ஸ்கூல்லாம் டான்ஸ் வச்சு ஆணுடைய ட்ரெஸ்ஸை போட்டு பெண்ணுடைய ட்ரெஸ்ஸையும் போட்டு, பெண்ணுக்கு ஆண் ட்ரெஸ் போடுவாங்க, போட்டு டான்ஸ்லாம் ஆட வைப்பாங்க. மாஷா அல்லாஹ், நான் அங்கே போய் 15 வருஷம் ஆகுது. இப்போ எங்கள் ஸ்கூலில் இந்த தன்மையே கிடையாது. இத்தனைக்கும் முஸ்லீம்கள் மட்டும் படிக்கக்கூடிய பிள்ளை இல்லை, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அங்கே நாங்கள் இப்போ எந்த விதமான ஆடல் பாடலுக்கு நாங்கள் கொடுக்குறமே இல்லை, இடமே கொடுக்கறது இல்லை. பெண்ணுக்கு ஒப்பாக ஆண்களும் ஆண்களுக்கு ஒப்பாக பெண்களும் நடக்கிறதே இல்லையா? மாஷா அல்லாஹ். ஏன் நாம் மார்க்க கல்வி நடத்தக்கூடிய இந்த இடத்துல நாம் ஏன் இந்த தவறு செய்ய வேண்டும்? அன்பான சகோதரிகளே, நம்முடைய வேலை பட்டம் வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் பிறருக்கு எடுத்து சொல்லணும், நாமளும் செய்யணும் இல்லையா? இப்படி செய்கிறதுனால சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனைகளை பறந்து விரிந்த சிந்தனையாக இருக்க வேண்டும். சமூக எழுச்சிகளை கொண்டு வர வேண்டும். பெண்களாகிய நாம் எல்லா விதத்திலும் நாங்கள் ஆண்களுக்கு போன்று எங்களுக்கு எல்லாம் உரிமை வேணும்னு கேட்கல. இஸ்லாம் எங்களுக்கு என்ன உரிமை தந்திருக்கிறதோ அந்த உரிமையை நாங்கள் கண்டிப்பாக நிலைநாட்டுவோம். எப்படி இன்றைக்கி நியூஸ் பேப்பரை பார்க்கறது இல்லை நம்முடைய பெண்கள், சரியா? யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பேச மட்டும் செய்கிறோம். யாரையாவது ஒரு அழகான ட்ரெஸ்ஸு போடுறத பார்த்தா அழகாக இருக்குதே, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு விசாரிக்கிறோம். சப்போஸ் நம்மளை யாரும் அழகாய்க்கிறோன்னு சொல்லாட்டாலும் அவங்களாவே முன் இந்த ட்ரெஸ்ஸு நான் எங்கே எடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்றாங்க. ஏன்னா தாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அடுத்தவரால் கவரப்படணும், தாம் போட்டு இருக்கக்கூடிய அணிகலன் நகைகள் அடுத்தவங்க தங்களுக்கு அழகாய்க்கணும்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே பெண்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம். அதுலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. அந்த அழகு போட்டு யாருக்கும் நடத்தப்படலை. வெளியில் வாங்க. வெளியில் சமுதாய மேம்பாடு, சமுதாய சிந்தனை, இதை நீங்கள் செயல்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் போருக்கு ஆண்கள் சென்றால் அவர்களும் செல்வார்கள்.
ஏன் தெரியுமா? காயப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பண்ணுவதற்காக, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக இவ்வாறெல்லாம் அவர்கள் பெண்களும் சேர்ந்து செல்வார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த மதரசா இருக்குது, இந்த மதரசாக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அன்சாரி பெண்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், நபியாளாரே, பெண்களுக்கென்று நீங்கள் ஒரு நாளை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். நாம பெண்களுக்கென்று மைசா வச்சிருக்கிறாங்க, அதுக்கு நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கணும். அந்த காலத்து சஹாபிய பெண்கள் ஒதுக்கி தாங்க, எங்களுக்கு மார்க்க கல்வியை தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு கேட்கறதுக்கு அப்படி யார் இருக்கிறாங்களா? இல்லை. உமாமார்கள் என்ன சொல்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா அடுப்பு பற்றப்படாது, வீட்டு கதவு திறக்கப்படாது, சுபுகில் லைட் எரியப்படாது. ஏன்? அந்த நாள் ரெஸ்ட். யாருக்கெல்லாம் ரெஸ்ட்டு? உமாக்கு, வாப்பாக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு. அதனால் என்ன செய்கிறதில்ல? சுபு தொழுகை தொழுகிறது இல்லை. கொஞ்ச நேரம் பிள்ளை தூங்கிட்டு போகட்டும், இந்த ஒரு நாள் தான் பிள்ளைக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு பேசக்கூடிய தாய்மார்களை பார்க்கின்றோம். பட்டம் வாங்க காத்திருக்கக்கூடிய மாணவிகளே, நீங்கள் இப்படிப்பட்ட தாயாக உருவாகக்கூடாது. என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், அழகா தூங்கட்டும், நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி இந்த உலகத்துக்காக மட்டும் சிந்திக்க கூடாது. மாறாக மறுமையிலே, சொர்க்கத்திலே நம்முடைய பிள்ளைகள் அழகான முறையில் இருக்க வேண்டும், கபரிலே அழகான முறையில் தூங்க வேண்டும், புது மாப்பிள்ளை போல கபரிலே தூங்க வேண்டும். அப்படி தூங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை ரெஸ்ட் என்ற பெயரில் தொழுவதற்கு எழுப்பாமல், அவர்களுக்கு தொழுவதற்கு சொல்லாமல் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. இந்த கல்வி, இந்த சமூக எழுச்சி இந்த உலகத்தோடு நின்று போறது இல்லை, மாறாக மறுமை வரை பின்தொடரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்த இப்னு ஆதம் இன்கது அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனை விட்டு அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். மூன்றே மூன்று விஷயத்தை தவிர. ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இன்னொன்று சாலிஹான நல்ல குழந்தைகள். இன்னொன்று பயனுள்ள கல்வி. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும்? பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். இப்போ என் ஒரு மகா டாக்டருக்கு படிக்கிறாள், ஒரு மகா மருத்துவ படிப்பு இல்லாமல் அவள் மருந்து தயாரிக்கக்கூடிய படிப்பு படிக்கிற பிஃபார்ம். ஆனால் என்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறா, மார்க்க கல்வி கொடுக்கணும், மார்க்க கல்வி கொடுக்கணுன்ட்டு. உன் பிள்ளைய நீ இதை படிக்க வச்சுக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. என் பிள்ளைக்கு மார்க்க கல்வி கொடுத்ததோடு தான் இந்த உலக கல்வியை கொடுக்கின்றேன். அவர்களுக்கும் ஹிஃபுல் பண்ண வச்சிருக்கிறோம். ஒரு சகோதரர் இங்கே பேசும்பொழுது பெண்களுக்கு மத்தியிலே ஹாஃபிலாக்கள் இல்லைங்கிற மாதிரி பேசுனாங்க. மாஷா அல்லாஹ், எனது கணவர் பல ஹாஃபிலாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், எங்கள் ஊரில் பல ஹாஃபிலாக்கள் இருக்கின்றார்கள். இதே மதுரையிலே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஹாஃபிலாக்களை உருவாக்குங்கள். அதற்கு என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா வேணா கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நாம சொல்லுவோம். பல ஹாஃபிலாக்களுக்கு பல இடத்துல உருவாகிட்டார்கள். பெண் ஹாஃபிலாக்கள் மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்கள் ஊரில் ஒரு 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 பெயர் சொன்னால், உதாரணத்துக்கு காக்கை அப்படின்னு சொன்னால், காக்கை என்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய அந்த ஒராப் என்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய அத்தியாயத்தை, வசனத்தை, பக்கத்தை அப்படியே சொல்லிடுவாங்க. எந்த அத்தியாயம், எந்த வசனம் எப்படி வந்துக்கணும். குர்ஆனை ஹுஃபாதாக்களாக மாறினா மட்டுமல்ல, அது மட்டும் இல்லாமல் அதை அர்த்தத்தோடு, வேர்ட் ஃபார் வேர்ட் அர்த்தத்தோடு அவர்கள் படிக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். எனவே அந்த நிகழ்வு, எங்கள் ஊரில் நடந்த நிகழ்வு இங்கும் இருக்க நான் ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் ஆசிரியர் பெருமக்களே, இங்குள்ள நிர்வாகிகளே, நீங்கள் இந்த ஹுஃபாலாக்களை உருவாக்குவதற்கு, ஹாஃபிலாத்துகளை உருவாக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ்
நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதில் எனக்கு ஒரு சுயநலம். நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைப்பதோடு எனக்கும் கிடைக்கும். ஏன் தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு சுன்னத்தான வழிமுறையை அவர்கள் செய்தார்களோ அதை போன்று மற்றவர்கள் செய்யும் பொழுது இவர்கள் செய்த நன்மையும் கிடைக்கும். இவர் மற்றவர்கள் ஏவி அவர்கள் என்னென்ன நன்மையை செஞ்சாங்களோ அத்தனை நன்மையும் இவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் பட்டம் பெற காத்திருக்கக்கூடிய மாணவிகள் அனைவரும் நீங்கள் உங்களுடைய பணி என்ன என்பதை முதலிலே நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது நிறைய ஆலிமாக்களை பார்க்குறோம். எப்படி தெரியுமா? சரியான முறையில் ஃபர்தாவை பேணுறது இல்லை, ஒரே மேக்கப்பாக இருக்குது. நான் இவங்களும் சொல்லலே, பொதுவான நிலைப்பாடை சொல்லுகின்றேன். கல்வி கற்றதோடு நாம் நின்று விடக்கூடாது. பணிகள் என்னங்கிறத முதல்ல செய்யணும். முதலிலே நம்முடைய வீட்டிலே தாய்க்கு உதவணும். நம்முடைய கணவன்மார்களை பல நிலையிலே அவர்களை என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்த வேண்டும். கணவன்மார்களுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு முன்னாடிலாம் ஆலிமாக்கள் பெண்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு முடித்தார்கள். இப்போ ஆலிமாக்களா வேணாமா ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் மேடையில் பேசி பேச்சாற்றலை வளர்த்து கொண்டு வீட்டிலையும் அதே பேச்சாற்றலை காட்டுகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இருக்கக்கூடாது. மாறாக கணவன்கிட்ட கேட்டாலும் என் மனைவி அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லணும். மாமியார்கிட்ட கேட்டாலும் என் மருமகளா தங்கத்திலும் தங்கம் என்று சொல்ல வேண்டும். உரசி பார்க்குற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது, தங்கமாக டூப்ளிகேட்டாண்டு. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களாக வல்லவர்களாக நீங்கள் திகழ்வீர்களா? அதே லேட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த மாணவிகளுக்கு அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான நலன்களை அல்லாஹ் தஆலா நல்குவானாக என்று இந்த தருணத்திலே நான் பிரார்த்திக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் பிரார்த்தித்து கொள்ளுங்கள். அவருடைய பணி சிறப்பதற்கும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் பெற்றோர்கள் கண்டிப்பாக அதுக்கு முன் வர வேண்டும். ஏனெனில் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆலிமாக்களை மார்க்க கல்வியே கற்காத, மார்க்கம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு முடிச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ முடிச்சு கொடுத்த உடனே அவருடைய வேலை, அவருடைய டியூட்டி அப்படி போயிட்டே இருக்கிறாரு. கேட்டால் பிள்ளைங்கிட்ட கேட்டால் என்ன செய்யும், என் லைஃப் அப்படியே அமைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. நாம் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யணும். கண்டிப்பாக இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்கும் பொழுது அந்த கரத்தை அல்லாஹ் தஆலா சும்மா அனுப்பதற்கு வெட்கப்படுகின்றான். என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கட்டும், நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும், அவர் மாக்க தாவா பண்ணட்டும், அந்த தாவா பண்ணுறதுனால எனக்கு நன்மை வரட்டும்னு பெற்றோர்கள் நினைக்க வேண்டும். ஒரு சகோதரர் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, கத்தியை வச்சுட்டு காலிக்கையிலேருந்து வெயிட் பண்ணானா. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், தாயின் காலடியில் சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வழங்காது. நீங்கள் சொல்லுங்க, தாயில் காலடியில் சொர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நல்ல அமல் செய்கிறோம், நல்ல முறையில் நடக்கிறோம், நம்ம தாய் நம்மை திட்டாமல், நம்மை சபிக்காமல் நமக்காக துஆ செய்கின்றாள். அந்த துஆ மூலமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது. இதுதான் அதுக்கு அர்த்தம். நான் 7 நிமிஷத்தை முடிச்சிருங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுறேன். என்னண்டா, இன்றைய தாய்மார்கள் ஆலிமாவாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் தன்னை பிள்ளைய திட்டுறாங்க. அப்படியே அசமா போனவளே, அப்படி முட்டாள், வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறாங்க. இந்த ஊரில் எப்படி திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சில இடத்துல மண்ணா போவா பாலா போவா அப்படிம்பாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். கஸ்மான் அதாவது ஒருத்தர் இருந்தார், அந்த வணக்கசாலியாக இருந்தார். வணக்கசாலியே அவங்க தாய் கூப்பிடுறாங்க. இவர் தக்பீர் கட்டிட்டார். தாயா என்னன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அந்த தாய் டக்குன்னு சபிச்சிட்டாங்க, நீ ஒரு விபச்சாரியுடைய கண்ணில் படாமல் இறக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெண்ணு கையில் குழந்தையோடு வர்றாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
இவர்தான் என்னுடைய குழந்தைக்கு தகப்பேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, தாய் சொன்ன வார்த்தை எப்படி பழிச்சு போச்சு. உடனே அவருக்கு மக்கள் எல்லாம் அவருடைய வணக்க ஸ்தலத்தை உடைத்து தள்ளினார்கள். ஆனால் அவர் சொன்னதை கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்துட்டு அந்த பச்சிலம் குழந்தையிடம் உன்னோட தந்தை யார் என்று கேட்கும் பொழுது ஆடு மேய்க்கும் இடையன் என்று சொன்னான். இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு தாய் சபிச்சதுனால ஒரு நல்லவரான, ஒரு வணக்கசாலியான, ஒரு சாலியான ஒரு மனிதனுடைய நிலையே தலைகீழ மாறு. அதே நேரத்தில் நன்றாக கவனிகள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் ஒரு பிரயாணி வாகனத்தில் பிரயாணித்து வருகிறார். அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகுறாரு. அந்த வாகனத்தை அவர் கட்டி விட்டு படுத்து விட்டார். ஆனால் அது அப்போம்லாம் பஸ்ஸோ காரோ ஃப்ளைட்டோ எதுவும் கிடையாது. வாகனம் சொன்னால் கழுதை குதிரை அப்படி தான். இவங்க வாகனம் என்ன செஞ்சு ஒட்டகம் அவுந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலில் போய் மேய்ந்து கொண்டு இருந்தது. கண் விழித்து பார்த்த போது அவருடைய வாகனம் வெட்டப்பட்ட நிலையில் இருக்குது. உடனே என்ன என் வாகனத்தை யார் வெட்டினது அப்படின்னு கேட்கும் பொழுது தோட்டத்துக்கு உரிமையாளர் சொல்கிறாரு, இந்த வாகனத்தை என்னுடைய வயலில் இது மேய்ஞ்சிட்டு அதனால் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, அதுக்கான நஷ்டஈடு கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன் தானே, நீ என்ன நஷ்டஈடு தராமல் அதை வெட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட பேச்சா அந்த மனுஷனை இவர் வெட்டிட்டார். ஆனால் அவருடைய மகன், ஏன் உன் வாகனத்துக்கான நஷ்டஈடு நீ என்கிட்ட கேட்டிக்கலாமே, அதை விட்டுட்டு நீ என் தந்தையை கொண்டுட்டியே வா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அந்த வழக்கு வருது. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க கொலைக்கு கொலை. ஒன்று இவர் சொல்கிறாரு, நான் ஒரு தனவந்தர், எனக்கு நிறைய அமானிதம் இருக்குது, வயது முதிர்ந்த பெற்றோர் இருக்கிறாங்க, நான் ஒரு பிரயாணி, நான் வீட்டில் போய் எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன், என் பெற்றோர்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு யாராவது ஜாமீன் கொடுக்கணும்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. சுத்தம் வந்து பார்க்குறாரு, சுற்றி பார்க்கிறார், யாருமே அவருக்கு ஜாமீன் கொடுக்க முன் வரல. ஆனால் ஒரு மூத்த சொஹாபி, ஒரு பெரிய சொஹாபி, அவர் நான் இவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று இந்த மனுஷர் வீட்டுக்கு வந்தார், எல்லாருக்கும் என்னென்ன தேவையில் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தார். பெற்றோரிடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெற்றோர் சொன்ன வார்த்தை போய் வா மகனே என்று சொன்னார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், தன்னுடைய மகன் கொல்லப்படுவதற்காக வேண்டி போகிறான். அப்படிப்பட்ட மகனை போய் வா என்று சொல்லி அனுப்பினார்கள். இவரும் வந்தாங்க, வரதுக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு. ஒன்று அந்த மூத்த அறிஞரை கொலை செய்வதற்காக வேண்டி எல்லா தயார் நிலையில் வைக்கின்றார்கள். வைக்கும் பொழுது அப்பொழுது அந்த அவரிடம் அந்த மூத்த அறிஞரிடம் கேட்கின்றார்கள், ஏன்பா நீ எதுக்கு ஒப்புக்கொண்டா, யாருமே ஒப்புக்கொள்ளலையே, நீ எதுக்காக ஒப்புக்கொண்டா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உதவி செய்வதற்கு எவரும் இல்லாத நேரத்திலே யாராவது ஒரு சகோதரருக்கு உதவி செய்தால் அல்லாஹ்வோட உதவி அவருக்கு நீடித்து இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே தான் நான் முன் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டார். இப்போ அவரிடம் கேட்கப்படுது, ஏன்பா நீ வெளியூர்காரன் தானே, அப்படியே போய்க்கலாமே, நீ தண்டிக்கப்படுவதற்காண்டி ஊருக்கு வந்திக்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரர் சொல்கிறார், நான் வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை நிறைவேற்றணும், நான் அமானிதமாக இவரை வச்சுட்டு போயிருக்கிறேன், அந்த அமானிதத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த அந்த கொலை உண்டவருடைய மகன் என்ன சொன்னார் தெரியுமா, நான் இவரை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். பாருங்கள், இந்த இடத்துல நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், பெற்றோர் தாய், அந்த தாய் தம் பிள்ளைய துஆ செய்யும் பொழுது கொலை செய்யப்படக்கூடியவர் கூட காப்பாற்றப்படுகிறார், மன்னிக்கப்படுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளைய திட்டும் பொழுது அங்கு தண்டிக்கப்படுகிறார். இதிலிருந்து நம் பெத்த பிள்ளைகளை நாம் கண்டிப்பாக திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது. பட்டம் பெற காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, நாம் யாரையுமே சபிக்கக்கூடாது. ஏனெனில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள்,
யாராவது ஒருத்தர் சாபம் கொடுத்தா அடுத்தவங்களை பார்த்து சொல்லும் பொழுது அந்த சாபத்திற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் இருந்தால் அந்த சாபம் அப்படியே சுற்றி சுற்றி அவனுக்கு வந்து சேரும் என்று சொன்னார்கள். எனவே அன்பான மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை உள்ளங்களே, அல்லாஹ் தாலா ஒரு சிறப்பான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இன்னதீன ஐந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாமியர்களாகிய இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் பெரும் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நாம் இல்லாமல் அல்லாஹும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றி ஒரு நல்ல முஸ்லீமாக, ஒரு நல்ல சாலிகான நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி, நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தர வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நீக்கி நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து அதன் மூலமாக மென்மேலும் தாவா பண்ணி செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள் பாடிப்பானாக. இங்கு நாம் பேச விஷயத்திலே குறைகள் இருப்பின் அது என் புறத்திலிருந்து வந்தது, நிறைகள் இருப்பின் அது இறைபுறத்தில் வந்தது என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.